ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்கான பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டியில் இன்று 40வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 23/12/1993. முரளியின் தலைப்பு பவித்ரதா என்கிற திடமான விரதம் மூலம் விருத்தியை பரிவர்த்தனை செய்ய வேண்டும். தூய்மை என்கிற திடமான விரதம் மூலம் உள் உணர்வை பரிவர்த்தனை செய்ய வேண்டும். இன்று உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான தந்தை தமது சர்வ மகான் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைத்து குழந்தைகளும் மகான் ஆத்மா ஆகிவிட்டனர். ஏனென்றால் அனைவரும் மகான் ஆவதற்கு முக்கியமான ஆதாரம் பவித்ரதாவை தாரணை செய்துள்ளனர். பவித்ரதா என்கின்ற விரதத்தை அனைவரும் உறுதிமொழி என்கின்ற வடிவத்தில் தாரணை செய்துள்ளனர். ஏதாவது ஒரு வழியில் திட சங்கல்ப உருவத்தில் விரதத்தை மேற்கொள்வது என்றால் தனது விருத்தியை பரிவர்த்தனை செய்வது என்று பொருள். திடமான விரதம் விருத்தியை மாற்றிவிடுகிறது. இதனால் பக்தியில் விரதத்தை மேற்கொள்ளவும் செய்கின்றனர் மற்றும் விரதத்தை கடைபிடிக்கவும் செய்கின்றனர். விரதத்தை மேற்கொள்வது என்றால் மனதில் சங்கல்பம் செய்வது என்று பொருள். விரதத்தை கடைபிடிப்பது என்றால் நடைமுறையில் கட்டுப்பாட்டுடன் இருப்பதாகும். 9 உபவாசம் மற்றும் நடை உடை பாவனையில் கட்டுப்பாடு ஆக இந்த இரண்டின் லட்சியமாவது விரதத்தின் மூலமாக விருத்தியை மாற்றுவதாகும். நீங்கள் அனைவரும் பவித்ரதாவிற்கான விரதத்தை மேற்கொண்டுள்ளதால் விருத்தியை விசேஷமானதாக்கி விட்டீர்கள். உங்கள் அனைவரிடமும் இந்த விரதம் உறுதியாக உள்ளதுதானே. பிராமண வாழ்க்கையின் அர்த்தமே பவித்ர ஆத்மாவாக இருப்பது. இந்த பவித்ரதா பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமாகும். இந்த அஸ்திவாரம் சக்திசாலியுடன் உள்ளது தானே அல்லது அசைந்து கொடுக்கின்றதா? இந்த அஸ்திவாரம் உறுதியாக நிலையாக இருந்தால்தான் பிராமண வாழ்க்கையின் சுகத்தை பெற முடியும். அவ்வப்பொழுது குழந்தைகள் தந்தையுடன் உரையாடும் பொழுது உண்மையான சாட்டை காட்டும் பொழுது என்ன கூறுகின்றனர்? எந்தளவு அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டுமோ அந்த அளவு சுகத்தின் அனுபவம் ஏற்பட வேண்டுமோ அந்த அளவு இருப்பது இல்லை. ஏதோ இருக்கிறது, ஆனால் எந்த அளவு தேவையோ அந்த அளவு கிடையாது. இதை வேறு வகையில் கூற வேண்டுமானால் இருக்கிறது, ஆனால் சதா இருப்பதில்லை. அதன் காரணம் என்ன? கூறும் பொழுது மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவானா என்று கேட்டால் என்ன கூறுவீர்கள்? ஆமாம் அல்லது இல்லை. என்ன கூறுகிறீர்கள்? இல்லை என்று கூறுவதில்லை தானே. ஆமாம் என்று கூறுகிறீர்கள். மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற போது சக்திகள் எங்கே சென்று விட்டன? நீங்கள் பிராமண வாழ்வை சேர்ந்தவர்கள். நீங்கள் பெயரளவில் பிராமணர்கள் கிடையாது. உண்மையான பிராமணன் ஜீவன்தாரியாக உண்மையான பிராமண வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக விளங்குகின்றீர்கள். பிராமண வாழ்க்கையில் சம்பூர்ண சுகம் சாந்தியின் அனுபவம் இல்லை என்றால் அல்லது பிராமண வாழ்க்கையில் சர்வ பிராப்திகளிலும் முழுமை நிலை இல்லை என்றால் பிராமணர்களுக்கு இவற்றை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? வேறு ஏதாவது இருக்க முடியுமா? பிராமணர்களுக்கு மட்டுமே இவை இருந்து வரும் இல்லையா? நீங்கள் அனைவரும் எவ்வாறு கையெழுத்து இடுகின்றீர்கள்? BK அந்த இன்ஷியலை போட்டு அடுத்தது அவங்களுடைய பேரை போடுறோம் இல்லையா? உங்களுடைய கையெழுத்தின் பின்னால் BK நிச்சயம் அவசியம் இருக்கும். அப்படியானால் BKயின் அர்த்தம் என்ன? பிராமணன். இதுவே பிராமணர்களின் மொழியாகும். இவ்வளவு அவ்வளவு என்ற வார்த்தையே தோன்றுகிறது. சுகம் மற்றும் சாந்திக்கு பிறவியிலிருந்தே பவித்திரம் தான் என்று கூறுகிறீர்கள் இல்லையா? எப்பொழுதாவது அத்தீந்திரிய சுகம் மற்றும் முழுமையான அமைதியின் அனுபவம் குறைவாக இருந்தால் இதன் காரணம் பவித்திரத்தின் அஸ்திவாரம் பலவீனமாக உள்ளது என்பதாகும். தூய்மை என்றால் வெறும் பிரம்மச்சரிய விரதம் மட்டும் கிடையாது. விரதமே உயர்ந்த விரதமாகும். ஏனென்றால் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து வரும் இன்றைய மகான் ஆத்மா என்று கூற கூடியவரும் இதை கடைபிடிப்பது சுலபம் என்பது மட்டுமல்ல, அசம்பவம் ஆகும் என கருதுகின்றனர். ஆனால் அசம்பவமானது உங்களுடைய திட சங்கல்பத்தின் மூலமாக
சம்பவமாக தோன்றுகிறது, சம்பவமாக மாற்றி விட்டீர்கள். ஆகவே இந்த விரதத்தை கடைபிடிப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பாப்தாதா இந்த விரதத்தை கடைபிடித்து வரும் ஆத்மாக்களுக்கு, தூய்மையின் விரதத்தை கடைபிடித்து வரும் ஆத்மாக்களுக்கு மனதார ஆசீர்வாதத்துடன் பாராட்டையும் தெரிவிக்கின்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சம்பூர்ணம் மற்றும் முழுமையாக பார்க்க விரும்புகின்றார். முக்கியமாக விரதத்தை வாழ்க்கையில் உங்களுடையதாக செய்துவிட்டீர்கள். அசம்பவத்தை சம்பவமாக சகஜமாக மாற்றிவிட்டீர்கள். முழு குலத்திலும் பவித்திரத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பவித்ரதாவின் பிரியமானவராகிய நீங்கள் அனைவரும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் தானே. பவித்ரதா என்றால் என்ன? தூய்மை என்றால் என்ன? உங்களிடம் யாராவது கேள்வி கேட்டால் இந்த தலைப்பில் உரையாற்றும்படி வேண்டினால் அவ்வாறு உங்களால் உரையாற்ற முடியும் தானே? நல்ல முறையில் செய்ய முடியும் இல்லையா? இவ்வாறு இதை உரையாற்ற முடிந்த போதிலும் ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும் ஜேன் இவ்வளவு அவ்வளவு என்ற வார்த்தை வருகிறது. இந்த தூய்மை பவித்திரம் குறைவாக இருப்பதனால் சுகம் சாந்தியின் அனுபவம் குறைந்து வருகிறது. தூய்மை எந்த ஸ்திதியில் நிலை குலைகிறது, எந்த உருவில் தூய்மை நிலை குறைகிறது என்பதை சோதனை செய்து பாருங்கள். பாப்தாதா தூய்மையின் அனைத்து உருவங்களையும் இப்பொழுது உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஏனென்றால் நீங்கள் இவற்றை அறிவீர்கள். பல முறை செவி மடித்துள்ளீர்கள். இதை பற்றி பேச செய்கிறீர்கள். உங்களுக்கு ஆமாம் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். பெரும்பாலானோர் முடிவை பார்க்கும் பொழுது என்ன காணப்படுகிறது? ஞானம் மிகுதியாக உள்ளது. யோகத்தின் விதியிலும் விதாத்தாவாகி விட்டீர்கள். தாரணை பற்றி வர்ணனை செய்வதிலும் திறமசாலிகள் மற்றும் சேவையிலும் ஒருவரை ஒருவர் மிஞ்சி இருக்கின்றீர்கள். பிறகு என்ன தேவை? அனைத்திலும் முதன்மையாக வருகிறீர்கள். ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனக்குறைவுடன் இருக்கின்றீர்கள். அது என்ன என்றால், ஒரு வினாடியில் வீணான சிந்தனை, வீணான பேச்சு, வீணான பிரபாவம், வீணான செயல்கள் ஆகியவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பரிவர்த்தனையாக வேண்டும். பலவீனமா சுகத்தின் அனுபவத்தில் குறையை ஏற்படுத்தி விடுகிறது. சக்தி சுரூபம் ஆவதில் மற்றும் தந்தைக்கு சமமாக மாறுவதில் விக்ன ரூபமாகி விடுகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இருப்பினும் என்ன ஆகிறது? உங்களை பரிவர்த்தனை செய்து கொள்ள விரும்புவதில்லை. உங்களை பரிவர்த்தனை செய்து கொள்ள விடுவதும் இல்லை. முற்றுப்புள்ளி வைக்க முடிவது இல்லை. இது சரியே என உணர்ந்தாலும் கமா போட்டு விடுகிறீர்கள். அதாவது மற்றவர்களை பார்த்து ஆச்சரியக்குறியிட்டு விடுகிறார்கள். இவ்வாறு நடைபெறுமா என்ன? இவ்வாறு நடைபெற வேண்டும் அல்லது ஏன் என்கின்ற கேள்விக்குறியிட்டு விடுகிறார்கள். கேள்விக்கு கேள்விக்குறி போட்டு விடுகிறார்கள். புள்ளி என்றால் பிந்து மற்றும் பிந்து சுரூபமான தந்தை மற்றும் பிந்து சுரூபமான ஆத்மா ஆகிய இரண்டும் நினைவில் இருந்தால்தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இந்த நினைவு முற்றுப்புள்ளி வைப்பதில், பிந்து வைப்பதில் சக்தி மிக்கவர்களாக மாற்றிவிடுகிறது. அந்த சமயத்தில் நான் ஆத்ம ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும் என சிலர் நினைக்கும் போது மாயை தனது வெள்ளித்திரையின் மூலம் ஆத்மாவுக்கு பதிலாக ஒரு மனிதனையோ அல்லது வேறு ஒரு விஷயத்தையோ அடிக்கடி முன்னிலையில் கொண்டு வந்து விடுகிறது. இதனால் ஆத்மா மறைந்து விடுகிறது. மேலும் அடிக்கடி மனிதரோ அல்லது வேறு விஷயங்களோ தெளிவாக முன்னில் தோன்றுகின்றது. ஆகவே இதன் மூல காரணமாவது சுயத்தின் மீது கட்டுப்படுத்தும் சக்தி குறைவாக இருப்பதாகும். மற்றவர்களை கட்டுப்படுத்துவது எளிதாக உள்ளது. ஆனால் தன்னை கட்டுப்படுத்துவதில், அதாவது பரிவர்த்தனை சக்தியை செயலில் கொண்டு வருவதில் குறை காணப்படுகிறது. சில குழந்தைகளின் பேச்சை கேட்டு பாப்தாதா புன்முறுவல் செய்கின்றார். என்ன கூறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? புரிந்து கொண்டீர்கள் தானே? புரிந்து கொள்வதில் திறமசாலிகள் இல்லையா? கூற போனால் அனைவருமே திறமசாலிகள் தான். சுய பரிவர்த்தனைக்கான சமயம் வரும்போது அல்லது சகித்துக் கொள்வதற்கான சமயம் வரும்போது, எதிர்கொள்வதற்கான சமயம் வரும்போது அனைவரும் அனைத்தையும் செய்துவிட்டு என்ன கூறுகின்றனர்? நான் தான் சாக வேண்டும், நான் தான் மாற வேண்டும், நான் தான் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டியுள்ளது என கூறுகின்றனர். இன்னார் இறந்து விட்டார், சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று உலகில் கூறுகின்றனர் தானே.
அந்த மரணத்தால் சொர்க்கம் போக முடியுமா என்ன? உங்கள் மரணத்தினால் சொர்க்கத்தின் சிரேஷ்ட ஆசனம் கிடைத்து விடுகிறது. ஆகவே இது மரணம் அல்ல, மாறாக சொர்க்க ராஜ்யத்தை அடைவதாகும். ஆகவே இது ஒரு பெரிய விஷயமா என்ன? இல்லைதானே? மரணம் அடைந்தது நல்லதுதானே? இல்லை கவலையானதா? அந்த நேரம் கஷ்டமாகி விடுகிறது. நான் தவறே செய்யவில்லை, அவர்தான் தப்பு செய்தார். ஆனால் தப்பை நான் எப்படி சரி செய்வேன்? இது என்னால் முடியாது. தவறானவரை மாற்ற வேண்டுமா அல்லது சரியானவரையா? யாரை மாற்ற வேண்டும்? 2 பேரையும் மாற்ற வேண்டுமா? ஆன்மீக பாஷையில் மாற்றுவது என்றால் முன்னேறுவது என கொள்ளுங்கள். மாற்றுவது என்று அல்ல, முன்னேறுவது. தலைகீழான ரூபத்தில் மாற்றுவது அல்ல, நேரான ரூபத்தில் மாற்றுவது. உங்களுக்கு மாறுவதற்கான சக்தி உள்ளதா அல்லது ஒருபோதும் மாறவே மாட்டீங்களா? பவித்ரதா என்றால் தூய்மை என்றால் சதா எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பில் 3 புள்ளியின் மகத்துவத்தை ஒவ்வொரு நேரமும் தாரணை செய்வதாகும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முதலில் தனக்கே அந்த வாய்ப்பை தாருங்கள். நான் செய்ய வேண்டும். இத்தகையவர்களுக்கு தான் 3 விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தனக்குத்தானே ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அதுதான் குஷி. தந்தையின் மூலமாக கிடைக்கும். பிராமண பரிவாரத்தை சேர்ந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள் மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கின்றது எனில் இறக்கிறீர்களா அல்லது அடைகிறீர்களா? அடைகிறீர்கள். எனவே முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முயற்சியை மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி மூலம் பரிவர்த்தனை சக்தியை தீவிர வேகத்தில் அதிகப்படுத்துங்கள். அலட்சியம் கூடாது. இதுவோ இப்படிதான் நடக்கத்தான் செய்யும். இந்த அலட்சியத்தின் சங்கல்பமாக இருக்கக்கூடாது. அலட்சியத்தை மாற்றம் செய்து கவனமாக இருங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள ஆத்மாக்களுக்கு, சர்வ சிரேஷ்ட பவித்ரதாவின் விரதத்தை தாரணை செய்யும் ஆத்மாக்களுக்கு, சதா தன்னை ஒவ்வொரு நொடியில் முற்றுப்புள்ளி வைத்து சிரேஷ்ட பரிவர்த்தனை செய்யும் ஆத்மாக்களுக்கு, சதா சிரேஷ்ட காரியத்தில் தன்னை நிமித்தமாக்கி கொள்ள முன்வரும் ஆத்மாக்களுக்கு, சதா 3 புள்ளிகளின் மகத்துவத்தை நடைமுறையில் தாரணை செய்து காட்டக்கூடிய தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நன்றி. ஓம் சாந்தி.